மலையாள சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு கடந்த வருடம் அவ்வளவு பெரிய சிறப்பானதாக அமையல. ஏன்னா அவர் முதலாக இயக்கிய திரைப்படம் மிக மோசமான தோல்வியை அடைந்தது. அதற்கு பிறகு அவர் நடித்த திரைப்படங்கள்லாம் வெறும் லட்சங்கள்ல தான் வசூல் சாதனை நிகழ்த்தி இருந்தது. ஆனா இந்த துடரும் அப்படின்ற ஒரு திரைப்படம் மோகன்லால மறுபடியும் உச்சத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறது. இதற்கு முதல் எம்புரான் திரைப்படமும் 200 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது. மலையாள திரையுலகில் உலகளாவிய ரீதியில் 200 கோடி ரூபாய் வசூல் செய்த முதல் திரைப்படம் அப்படின்ற பெருமையை இந்த வருடம் மோகன்லால் பெற்றுக்கொள்ள இந்த துடர் திரைப்படமும் இவருக்கு ஒரு சாதனை திரைப்படமாக மாறியிருக்கிறது. இது மோகன்லாலுடைய 360வது திரைப்படம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு சோபனாவோடு இணைந்து நடித்திருக்காரு. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இன்னும் ஒரு பாபநாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் வெளியாகி ஒரே வாரத்தில் 100 கோடி ரூபாய் தொற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கடந்த ஆண்டு பட்டினி போட்ட சிங்கத்துக்கு இந்த ஆண்டு ஃபுல் மீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க மலையாள சினிமா ரசிகர்கள்.